அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று, விருப்பம் பலருக்கும் பல வகையென என்று அவை சொல்லுகிறாள். அவ என்ன சொல்றா அப்படின்னா, அந்த அழகான பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். காந்த நரும் புன்னை கலந்து விரும்புமே, வேந்தர் தனம் விரும்புவரே, சாந்த நூல் கல்லார் பகைசேர் கலகமே விரும்புவர், நல்லார் விரும்புவர் நட்பு என்று அவை சொல்லுகிறாள். அதாவது இந்த உலக இயல்பாக சொல்லுகிறாள், எளிதாக நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? சீல் பிடித்து இருக்கக்கூடிய புன்னை விரும்பி ஈக்கள் செல்லும். காந்த நரும் புன்னை, அதாவது புண்ணாகி சீல் பிடிச்சு இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி விரும்பி யார் போவாங்கன்னா ஈக்கள் போகும். வேந்தர்கள், அரசர்கள் எதை விரும்புவார்கள் என்று சொன்னால் தனம், பொருட்களை, செல்வத்தை விரும்புவார்கள். ஏன்னா அது இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று விரும்புவார்கள். அதுவே நல்ல நூல்களை கற்ற அறிஞர்கள் நல்ல நட்பை விரும்புவார்கள். நல்லார் விரும்புவர் நட்பு என்று சொல்லுகிறார். ஆனால் சாந்த நூல் கல்லார், ஞானங்களை அளிக்கக்கூடிய நூல்களை படிக்காதவர்கள், படித்தவர்கள் சொன்னதை கேட்டிருந்தும் கேட்காதது போல் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எதை விரும்புவார்கள் என்று சொன்னால், கலகம் செய்வதை, பகைமை பாராட்டுவதையே விரும்புவார்கள். ஞான நூல்களை படிக்காதவர்கள், படிக்க விரும்பாதவர்கள் கலகத்தினை செய்வார்கள், பகைமை பாராட்டுவார்கள் என்று அவை சொல்லுகிறாள். அதாவது நண்பர்களே, வாழ்க்கையிலே நல்ல ஞான கருத்துக்களை, நல்வழி காட்டக்கூடிய அறிவுகளை புகட்டக்கூடிய நூல்களை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது மட்டும்தான் நல்லது எது, கெட்டது எது, உடனடியாக நல்லது செய்யக்கூடியது, பொறுத்து நல்லது செய்யக்கூடியது, நீண்ட நாளுக்கு பிறகு நல்லது செய்யக்கூடியது என்பதனை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டால் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கானதாக இருந்தாலும் சரி, நம் வீட்டிற்கானதாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டிற்கானதாக இருந்தாலும் சரி, அது சிறப்பானதாக அமையும். இல்லை என்று சொன்னால் நாம் கெட்டு அழிவது போல நம்மால் இந்த நாடும் கெட்டு அழிந்துவிடும் என்ற கருத்தினை அவ்வை தெளிவாக சொல்லுகிறாள். ஆகையினாலே நண்பர்களே, நூல்களை படிப்பதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடியுங்கள். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி தொடர்ந்து நல்லவர்களாக, புண்ணியவான்களாக ஆகுவீர்களாக என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.